பாடல் 1631. இந்த பாடல்லையும் இப்போ போன பாடலில் ஒரு விஷயத்த சொன்ன மாதிரி தான் இந்த பாடல்லையும் ஒரு விஷயத்த சொல்கிறார். சாதாரண மனித நிலையில் இருப்பவர்களுக்கான ஒரு வழிமுறை சொல்கிறார், தவநிலையின் உச்சத்திற்கு செல்வதற்காக. சாத்திரம் ஓதும் சதுர்களை விட்டு நீர் அப்படிங்கிறார். சாத்திரம் ஓதும், எது சாத்திரம் இந்த இடத்துல அப்படின்னா, இப்போ ஒரு கோயிலாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, இப்படித்தான் நடக்க வேண்டும், இதனை இப்படித்தான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் வரைமுறைகள் நிறையா வகுத்து வச்சுருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு கோயிலுக்கு போகிறோம், வலமிருந்து இடமாக சுற்ற வேண்டும் சொல்லி வச்சுருக்காங்க. கோயிலுக்கு போனேன், விநாயகரை தான் முதல்ல பார்க்கணும், அப்புறம் முருகரை பார்க்கணும், அப்புறம் மூலஸ்தானத்தில் போய் சிவனை பார்க்கணும். இந்த இடத்துல பெருமாள் கோயிலாக இருந்தால் கூட சரி, அந்த இடத்துல வாசலில் விநாயகர் தான் வச்சுருப்பாங்க, அவருக்கு நாமம் போட்டு உட்கார வச்சுருப்பாங்க பிள்ளையார். அவரை பார்த்துட்டு தான் போய் பெருமாளை பார்க்க போனோம். எல்லாரையும் பார்த்துட்டு பைரவரை பார்க்கணும், பார்த்துட்டு வந்து உட்காந்துக்கணும் கோயிலில், இல்லையா? இது வரைமுறை இருக்குது. இதே பெருமாள் கோயிலாக இருந்தால் இன்னொரு கதை சொல்லுவாங்க, உட்காரக்கூடாது கோயிலில், பெருமாள் கோயிலில். என்கிட்டே பல பேர் சொல்லுவாங்க, பெருமாள் கோயிலெல்லாம் சாமி கும்பிட்டோமா நேராக வீட்டுக்கு தான் வரணும், எங்கேயும் உட்காரக்கூடாது. ஏன்ப்பா உட்காரக்கூடாதுன்னா அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. பெருமாள் கோயிலில் போய் பார்த்தோம்னா லட்சுமி இருப்பா, அங்கே போய் நம்ம உட்கார்ந்தோன்னா அவன் அங்கேயே உட்கார்ந்துருவா, நம்ம கூட வரமாட்டா அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. இப்படி இதெல்லாம் சாத்திரம் அவர் சொல்கிறது இல்லை. இதெல்லாம் அதாவது என்னென்னலாம் சொல்கிறாங்களோ வழிமுறைகள், சிலரெல்லாம் ஆகம விதிகளுக்கு உட்பட்டும் இருக்கும். இவங்க சொல்கிற சாத்திரங்கள்லாம், கோயிலுக்கு போனால் பிள்ளையாரை பார்த்துட்டு தான் சாமியை பார்க்க போகணுன்றதெல்லாம் ஒரு வகையில் பார்த்தால் அது சரிதானது தான் இந்த இடத்துல. ஏன் அப்படின்றதுக்கு பல அறிவியல் இருக்குது. அதுக்கும் நம்ம முன்னாடி விளக்கம் சொல்லியிருக்கோம். விநாயகருடைய பாடல் 5 கரத்தனை பாடலில் விளக்கம் சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல. இது மட்டும் இல்லை, நிறைய வரைமுறைகள்லாம் சொல்லுவாங்க. இது கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறதுக்கு மட்டும் அல்ல, வீட்டில் சாமி கும்பிடுறதுக்கே பல சொல்லுவாங்க இந்த இடத்துல. வீட்டில் கிருஷ்ணர் படத்தை வைக்கக்கூடாது, அப்படியே வச்சாலும் புல்லாங்குழல் வச்சுருக்க கிருஷ்ணர் படத்தை வைக்கக்கூடாது, இதை இப்படி செய்யக்கூடாது, அதை அப்படி செய்யக்கூடாது, ஏன் கெட்டது நடந்துடும். ஒரு காலத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இது செய்ப்பா நல்லது, அது செய்ப்பா நல்லதுன்னு சொல்லி கொடுத்தவங்க தான் அதிகமாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இதை செய்யாத, அதை செய்யாத, தப்பு நடந்துடும், இதை செய்யாத, தப்பு நடந்துடும், அது கெட்டது வந்துடும், துன்பம் வந்துடும், இப்படி சொல்கிறவங்க அதிகபட்சம் நான் பார்க்குறேன். ஒரு 30 வருஷ வித்தியாசத்திலே மனிதர்களுடைய எண்ணங்கள், வார்த்தைகள் இந்த இடத்துல டோட்டலாக தலைகீழாக மாறிடுச்சு. நல்லதை மட்டுமே சொல்லி செய்யன்னு சொன்ன ஒரு பாசிட்டிவான திங்கிங், பாசிட்டிவான பேச்சுக்களை விட்டு நெகட்டிவான தாட்க்கு போயிடுச்சு. இதை செய்யக்கூடாது, ஏதாவது வந்துடும், அது செய்யக்கூடாது, என்னதான் நடந்துடும் அதெல்லாம் தெரியாது, சொல்லியிருக்காங்க நடந்துடும், வந்துடும், செய்யக்கூடாது. ஸோ மனிதனுக்கு நல்லது நடக்கும்னு சொல்கிறதுல இருக்கக்கூடிய வலிமை, வராத வலிமை, கெட்டது நடந்துடும் அப்படின்னு சொன்னால் பயப்படுறான், செய்ய மாட்டேன்றான் இந்த இடத்துல மனுஷன். இந்த இடத்துல உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, ஒருத்தட்ட போயிட்டு 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லுப்பா அப்படின்னு சொன்னால் பயந்து 108 வாட்டி சொல்கிறான். ஏன்டாப்பா இவ்வளோ பயப்படுறேன், 109வது வாட்டி சொன்னால் ஏதோ கெட்டது நடந்துருமோன்னு பயந்துக்கிட்டே சொல்கிறான். அப்புறம் என்ன மந்திரத்தில் சொல்கிறதுல என்ன இருக்குது இந்த இடத்துல? இப்படி நிறைய விஷயங்கள் மனிதனுடைய மனம் உறுதி இல்லாத தன்மையில் இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கு. இதை தான் சாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இந்த இடத்துல. இதை இவங்க சொல்கிற ஆகம விதிக்கு உட்பட்டும் இருக்கும், உட்படாமல் இருக்கும். உட்படாமல் தான் நிறையா இருக்குது இந்த இடத்துல. இந்த சாத்திரங்கள் ஓதும்னா சொல்கிறது, பேசுறது. இந்த இடத்துல ஓதுனா மந்திரம் ஓதுறது மட்டும் இல்லை, பேசுறதும். ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னென்னலாம் இருக்கோ இதெல்லாம் சொல்லுகின்ற சதிர்களை விட்டு அப்படிங்கிற, சதிர்களை விட்டு நீர் அப்படிங்கிற. சதிர்கள்னா பெருமைகள் அப்படின்னு பொருள் இந்த இடத்துல. ஏன்னா இதெல்லாம் யார் சொன்னாலும் சரி, இதெல்லாம் பெருமை தானே. இதெல்லாம் இப்படி இது நடக்குது இந்த இடத்துல, இதை செய்யக்கூடாது, தப்பாயிரும், ஏதாவது கெட்டது நடந்துடும், இதெல்லாம் அப்படின்னு ஒரு பெருமையாக சொல்லுவாங்க. அது இந்த இடத்துல செல்றதே நெகட்டிவான வார்த்தைகள், அதுக்கு ப்ரூஃபும் கிடையாது, இவங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு சொல்கிற விஷயம். அதை பெருமையாக சொல்லுவாங்க, நான் சொல்கிறேன் நீ கேளு, இப்படிலாம் பண்ணணும் இதை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சதிர்களை விட்டு நீர் அப்படிங்கிற. நீர்னா என்ன? குறிப்பிட்ட ஒரு மனிதனை தான் குறிக்கிறது இந்த இடத்துல. நம்ம பேசும்போது நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல, அவர் நீர் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறாரு இந்த இடத்துல. ஏன் சொல்கிறாரு நீர் அப்படின்னா, கொஞ்சம் கோபமாக சொல்கிறாரு இந்த இடத்துல. கண்டதெல்லாம் வச்சுக்கிட்டு இப்படி நீ எவ்வளோ நாள் தான் பண்ணாத்திக்கிட்டு இப்படி சுற்றிக்கிட்டு இருக்க போகிற, சொல்கிறத கேளு அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்காக சொல்லுவோம்ல, ஒருமையில் பேசுவோம் இல்லையா, அதுபோல் கொஞ்சம் கோபமாக சொல்கிறாரு இந்த இடத்துல. இப்படி வாழ்ந்து என்னதான் பண்ணு கிடையாது, உனக்கு என்ன சாதிச்ச நீ அப்படின்னு ஒரு இதுவாக கேட்குறான். சொல்கிறத நீ கேளு அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மாத்திரை போது மறித்து உள்ளே நோக்குமின் அப்படிங்கிற.
மாத்திரை அப்படின்னா கனப்பொழுது அப்படின்னு பொருள். கனப்பொழுதுன்னா என்ன? இதுதான் கனப்பொழுது. இந்த இடத்துல நொடிக்கும் குறைவான நேரம். இந்த இடத்துல கனப்பொழுது அதான் மாத்திரைக்கான நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பேசுகிற எழுத்துக்கள்லாம் கூட மாத்திரைக்கு அளவு இருக்குது. கா ஆ ஆ இலாம் சொல்கிறோம்ல, இதெல்லாம் மாத்திரை அளவு இருக்குது. அரை மாத்திரை, கால் மாத்திரை, ஒரு மாத்திரை அப்படின்னு அளவுகோல் இருக்குது. இந்த மாத்திரை போது அப்படிங்கிற அப்போது அந்த ஒரு வினாடின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு கனப்பொழுது நேரமாகுது, அந்த நேரமாகுது. மரித்து உள்ளே நோக்குமின் அப்படிங்கிறாரு. மரித்துங்கிறாரு. எதை மறிக்க சொல்கிறாரு? மரித்துன்னா ஒரு விஷயத்த தடுக்கிறது. இந்த இடத்துல இதை 2 வகையாக புரிஞ்சிக்கலாம். ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது, அதை மறித்துன்னா நடுவில் போய் குறுக்க நிப்பாட்டுறது. ஸோ எதை குறிப்பாக நிப்பாட்டுறது? ஒன்று மூச்சு காற்ற. மூச்சு காற்றை தடுத்து நிறுத்துனா வரவிடாமல் நிறுத்து அப்படின்னு பொருள் அல்ல. இந்த இடத்துல இன்றைக்கி மூச்சு காற்று கண்ணாபின்னான்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல, இல்லையா? ஸோ இந்த மூச்சு காற்றை என்ன பண்ணணும்? ஒரு தடுத்து சரியானபடி அதை வழிநடத்து அப்படின்னு பொருள். இதை நம்ம பிராணாயாம முறைப்படி பண்ணலாம், இல்லை தியான முறையிலையும் அந்த மூச்சு காற்றை வழிமுறை பண்ணிடலாம். மூச்சு காற்றை வழிமுறை பண்ணினா என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளுடைய சிந்தனை குறைஞ்சிரும் இந்த இடத்துல. இப்போ இன்றைக்கி சும்மா உட்காந்தோம்னா கூட சரி, மனசு கண்ணாபின்னா நனைஞ்சிட்டு எங்கெங்கேயோ சுற்றிக்கிட்டு திரிஞ்சிக்கிட்டு வந்துட்டு போயிட்டே இருக்கும் இந்த இடத்துல. ஏன்னா மூச்சு காற்று கண்ணாபின்னா நல்லது. மூச்சு காற்றுக்கும் எண்ணத்திற்கும் தான் தொடர்பு உண்டு இந்த இடத்துல. இப்போ மூச்சு காற்றை இங்கே நம்ம சரியான அளவுகளில் கொண்டு போயிட்டோம்னா எண்ணங்கள் நம்ம யோசித்து சிந்திச்சா கூட வராது இந்த இடத்துல பல நேரங்களில். இது ஒன்று. இன்னொன்று மரித்து அப்படின்னாருன்னா, இந்த இடத்துல மூச்சு காற்றை கூட என்னால் பார்க்க முடியாதுங்க, எனக்கு அதெல்லாம் சாதகம்லாம் செய்ய முடியாதுங்க, ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னா, எதை மரித்தருது? இந்த இடத்துல நமக்கு உள்ளே இருந்த சிந்தனைகள் கண்ணாபின்னான்னு வருதுல்ல. என்ன சிந்தனை? சாத்திரம் என்று சொல்லக்கூடிய சிந்தனைகள் கண்ணாபின்னான்னு வருதுல்ல. அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அதை பண்ணணும், இதை பண்ணணும், இப்படிலாம் ஒரு எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குல்ல. இந்த எண்ணங்களை மரித்து என்ன சொல்கிறாரு? உள்ளே நோக்குமின் அப்படிங்கிறாரு. உள்ள பாரு அப்படிங்கிறார். உள்ளே என்றால் என்ன? இந்த சாஸ்திரத்தெல்லாம் யார் படைச்சா, ஏன் படைச்சா, எதுக்கு படைச்சா, இதெல்லாம் செஞ்சால் நல்லது நடக்கும்ன்றாங்க. நல்லதுன்னா என்ன? இறைவனை சென்று அடைதல் மட்டும்தான் நல்லது. அவர் கூட இருப்பது மட்டும்தான் மகிழ்ச்சி. மூலம் அதுதானே இந்த இடத்துல, வேறு எதுவுமே கிடையாது. இல்லை, அந்த இறைவன் எங்கே இருக்கார்? உள்ளே தான் இருக்கார். அப்போ அந்த நேரடியாக அந்த இறைவனையே போய் பார்த்தோம்னா எதுக்கு இந்த சாஸ்திரம், சம்பிரதாயம், இது எல்லாமே இல்லையா? எதுக்கு கோயிலை போய் சுற்றணும், வரிசையாக அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணும்? உட்காந்த இடத்துலேருந்து உள்ளே போய் பார்த்தாலே முடிஞ்சு போச்சு இந்த இடத்துல, இல்லையா? எண்ணங்கள் வெளியில் அரைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால தான் உள்ளே போக மாட்டேங்குது இன்றைக்கி, இல்லையா? அப்போது வெளியில் போகிற எண்ணங்கள் எல்லாத்தையுமே அடக்கி உள்ளே பார்க்குறது. எப்படி பார்க்குறது உள்ள அப்படின்னா, அதுக்கு சில பயிற்சி முறைகள்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஒரு இடத்துல போய் அமைதியாக உட்காந்துக்குவாங்க, இல்லையா? அவங்க விருப்பப்பட்ட மாதிரி சோஃபாவோ தரையிலையோ கையை நீட்டி அசையாமல் உட்காந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் இந்த இடத்துல. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய சிந்தனைகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் இந்த இடத்துல. இது நான் ஆரம்ப கால பயிற்சி முறையாக சொன்னேன். ஸோ அப்போ உள்ளே பார்க்க முடியும் இந்த இடத்துல. ஸோ உள்ளே நோக்குமின் அப்படின்னு சொல்கிறார். அப்படி பார்த்தா என்ன நடக்கும் அப்படின்னா, அடுத்த வார்த்தை சொல்கிறாரு, பார்த்த தவப்பார்வை அப்படிங்கிறார். இப்போ யார் ஒருத்தர் வெளியில் பார்க்காம உள்ளே பார்க்குறாங்களோ, பார்க்கும்போது என்ன கிடைக்கும்? ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவத்திற்கு பேர் அமைதி, ஆனந்தம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலை, ஒரே மனம் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஃபோக்கஸ்டாகி அதில் போய் நிற்கும். அது ஒரு மகிழ்ச்சி இந்த இடத்துல, ஆனந்தம் இந்த இடத்துல, அமைதி. அந்த அமைதி தான் இந்த இடத்துல தவ பார்வை அப்படிங்கிறது. ஸோ இந்த பார்வை இருக்குல்ல, இதான் தவம் என்பதனுடைய பார்வை. இப்போ தான் தவம்னா என்னன்னு ஆரம்ப நிலைக்கு வரோம் இந்த இடத்துல, இந்த தவ பார்வை அப்படிங்கிறது. அப்போ ஒரு உட்காடத்தில் இப்படி உட்காந்து இந்த ஒரு அமைதியை அனுபவிக்கும் போது ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது இல்லையா, ஆனந்தம் கிடைக்குது இல்லையா. அப்போ என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல, ஒரு வாட்டி அனுபவிச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கும் போய் அதே போல் உட்காரலாம் இயல்பாகவே தோணும் இந்த இடத்துல. எப்பப்பெல்லாம் சும்மா இருக்கோமோ அப்பப்பெல்லாம் போய் உட்காரலாம் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். அப்போ அப்பப்பெல்லாம் போய் தொடர்ந்து நம்ம செய்ய ஆரம்பிப்போம். ஒரு நாள் 5 நிமிஷம் செய்வோம், அப்புறம் 10 நிமிஷம் செய்வோம், அப்புறம் அரை மணி நேரம் செய்வோம், 1 மணி நேரம் செய்வோம். இதுக்கெல்லாம் பெருசாலாம் ஒன்றும் கடினப்படலை இந்த இடத்துல. காட்டுக்குள்ளே போகல, பந்த பாசத்தில் விடலை, சாப்பிடாம இருக்கலை, ஒரு கஷ்டமும் பண்ணலை, சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். எப்போது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த இடத்துல என்ன ஒன்றே ஒன்று, அசையாமல் ஆடாமல் உட்காந்துக்கிட்டே இருக்கும். இது ஒன்று தான். ஸோ அடுத்து என்ன சொல்கிறாரு, பசுமரத்து ஆணி போல் அப்படிங்கிறார்.
இந்த பசு மரம் அப்படின்னு சொல்லப்படுறது என்னென்னா பச்சை மரம்னு பொருள். இந்த இடத்துல பச்சை மரத்தில் இப்போ ஒரு மரம் வந்து நல்லா காஞ்சி போயிடுச்சுன்னு வச்சுக்குவோம், அதில் ஆணி அடித்தோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் உள்ளே இறங்காது. சுற்றில வச்சு நம்மளுடைய வலிமையை பயன்படுத்தி அடிக்கணும். அந்த இடத்துல உள்ளே போகும், காஞ்சி போன மரத்தில் கூட உள்ளே போகும். இப்போ வீட்டிலலாம் நம்ம மர வேலைகள்லாம் செய்கிறோம்ல, மரம் ஜன்னல் கதவு அதெல்லாம் மரத்தில் தானே செய்கிறோம். ஆணி அடிக்கும் போது தெரியும், கார்பெண்டர் அந்த தச்சர் வந்து என்ன பண்ணுவார், ஆணியில் வச்சு அடிப்பறத்தோடைய வலிமையெல்லாம் போய்க்கு அடிப்பார், டொம்மு டொம்மு டொம்முன்னு சவுண்டு கேட்கும். ஆனால் அதே ஒரு பச்சை மரம்ன்றது புரிஞ்சுக்கிறதுக்காக வாழை மரம்னு எடுத்துக்குவோமே, இல்லை சாதாரண நீங்கள் எந்த மரம் எடுத்தாலும் சரி, ஒரு வளர்ந்து ஒரு வருஷம் 2 வருஷம் ஆன மரத்தில் போயிட்டு ஒரு ஆணி அடிச்சிங்கன்னா தெரியும், அது கொஞ்சம் மேலே தீண்டி விட்டாலே உள்ள பச்சை கலரில் தெரியும். ஒன்று இளமையாக இருக்கும், பச்சைன்றது நேரடி பச்சை என்பதில் இளமையை குறிக்கும். ஆணி ஈஸியாக உள்ளே இறங்கிரும், சத்தமும் கேட்காது, வலிமையோட தட்டணும்னு அவசியம் இல்லை. அப்போது ஒரு விஷயத்த கஷ்டப்படாமல் செய்யறது இந்த இடத்துல, அதான் பசுமரத்து ஆணி போல் அப்படிங்கிறது. பசு மரத்தில் எப்படி ஆணி ரொம்ப சத்தம் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் சத்தம் கேட்காம ரொம்ப எளிமையாக உள்ள நுழையுதோ, அது போலவே நம்ம உள்ளே இருக்கக்கூடிய இறைவனை ரொம்ப எளிமையாக உள்ளே போய் பார்க்கறதுக்கான வழிமுறை. நீங்கள் இதுக்கு எந்த சாஸ்திரத்தையும் கடைபிடிக்க வேண்டாம், இதை செய்யணும், இதை செய்யலாமா வேணாமா, அதை செய்யலாமா வேணாமா, எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது. சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதுல என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், எப்படி வேணா உட்காந்துக்கலாம். அப்படி யார் ஒருத்தரால் இருந்து அதில் முழுமை பெற்ற தன்மையை அடைய முடிகின்றதோ, ஆணி எப்படி ஸ்ட்ராங்காக பசு மரத்தில் அடிச்சிட்டோன்னா உள்ளே இறங்கிரும் இல்லையா, அதுக்கப்புறம் அது வாட்டுக்கு நிற்கும். அவ்வளோ அது வைக்கலெல்லாம் பச்சை மரம், அதனால் எனக்கு வெளியில் வந்து விழுந்துறேன்னு ஆணி வந்து உள்ளது. அப்போ ஒரு வாட்டி உள்ளே போய் உள்ளே இருக்கிற சாமியை பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்து என்ன சொல்கிறாரு, ஆர்த்த பிறவி அகல விட்டு ஓடுமே அப்படிங்கிறார். ஆர்த்த பிறவி அப்படிங்கிறார். ஸோ ஆர்த்த அப்படின்னா ஒரு பரவுதல் அப்படின்னு பொருள், ஆர்த்தல்னா பரவுதல் அப்படின்னு பொருள். இப்போ இந்த பிறவி ஒரு பிறவி சூழல் என்று சொல்லப்படுகின்றதுல பல பிறவிகள் இருக்குது, பறந்து விரிஞ்சிருக்கு இந்த பிறவி. ஏன் பறந்து விரிஞ்சிருக்குன்னா அவ்வளோ ஆசைகள் இருக்குது இந்த இடத்துல. எங்கெங்கெல்லாம் போய் பிறக்க வேண்டியிருக்கு, யார் யார்ட்டெல்லாம் கடனை கொடுக்க வேண்டியிருக்கு, எங்கெங்கெல்லாம் பந்த பாசங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி இப்போ இந்த உலகம் இப்போ பறந்து விரிஞ்சு கிடக்கு இந்த பிறவி. இந்த ஆர்த்த பிறவி அகல விட்டு ஓடுமேங்கிறாரு. விட்டுட்டு ஓடிடுவான், எத்தனை ஆயிரம் பிறவிகள் இருந்தாலும் சரி அத்தனையும் விட்டு ஓடி போகும் அப்படிங்கிறார். அப்போ பிறவிகள் எல்லாமே ஓடி போயிடுச்சு, ஒரு பிறவி கூட கிடையாது இந்த இடத்துல. அந்த நிலைக்கு ஒருத்தர் வந்துட்டார். அப்போ அடுத்து என்ன அவருக்கு, இறைவனோடு இரண்டரை கலத்தல் தான், முக்தி தான், விடுதலை தான் அடுத்து இல்லையா. அப்போ இதுதான் அந்த இடத்தில் தவநிலை. பிறவிகள் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னா என்ன, வினைகள் இல்லை என்று பொருள், ஆசைகள் இல்லை என்று பொருள். ஆசைகள் இருக்கிறதுனால திருப்பி திருப்பி வினைகள் சேர்ந்துக்கிட்டே இருக்குது, ஏதோ ஒரு வகையில் பந்தம் பாசங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அந்த நிலையில் அவர் என்ன பண்ணுவார், இந்த இடத்துல சும்மா தான் உட்காந்துட்டு இருப்பார், பசிச்சா சாப்பிடுவார், இந்த இடத்துல தாகம் வந்தால் தண்ணி குடிப்பார், தூக்கம் வந்தால் தூங்கிடுவார். தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் இறைவா அப்படின்னு சொல்லிட்டு அவரை மட்டுமே தன்னுடைய ஞானத்தினால் சிந்திச்சுக்கிட்டே இருப்பார். அறிவினால் கிடையாது, ஞானத்தினால். ஏன்னா ஏன் ஞானம்னு சொல்கிறோன்னா அறிவு வந்து ஏமாற்றிக்கிட்டே இருக்கும். இது நல்லது, இது கெட்டது, இது நல்லது, இது அதை செய்யணும், இதை இப்படித்தான் செய்யணும், அதை அப்படித்தான் செய்யணும்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டே இருக்கும் அறிவு. நான் ஞானம் என்ன பண்ணோம், இறைவனை மட்டுமே சிந்திக்க சொல்லும். எதா இருந்தாலும் சரி பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதான் 4வது அடிக்கு பொருள். ஸோ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா, இன்று நாம் காலை முதல் இரவு வரை ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய செயல்களில் இதை இப்படித்தான் செய்ய வேண்டும், அதை அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று ஒரு வரைமுறையை இங்கு வைத்திருக்கின்றோம். இந்த இடத்துல இந்த வரைமுறைகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. இந்த வரைமுறைகளினால் ஒரு பலனும் கிடையாது. இந்த இடத்துல தூக்கி போட்டு ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுதும் ஒவ்வொரு வினாடி நேரமும் இறைவனை மட்டுமே சிந்தித்து கொண்டு அந்த செயலை செய்யுங்கள். சரிங்களா. இந்த வார்த்தைக்கு வேற ஒரு உதாரணம் சொல்லலாம். இப்போ வீட்டில் வந்து ஒரு பூஜை செய்கிறோன்னு வச்சுக்குவோம், இந்த தீபாவளி வருது, பூஜை செய்கிறோன்னு வச்சுக்குவோம். என்ன செய்வோம், அதிகபட்சம் வீட்டில் படையெல்லாம் நிறைய செஞ்சு வடை பாயாசம் சுண்டை ஏதோ ஒன்று செஞ்சு சாமி முன்னாடியே வச்சு போய் நல்லா படையல் செய்வோம். வீட்டில் இருக்கிறவங்க பாருங்கள், இப்படித்தான் சுண்டல் செய்யணும், கருப்பு சுண்டல் தான் செய்யணும், வெள்ளை சுண்டல் செய்யக்கூடாது, இப்படி சொல்கிறவங்களெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் சாமிக்கு கருப்பு சுண்டல் தான்ப்பா செய்யணும், வெள்ளை சுண்டல் செய்யக்கூடாது, ஏன்னா அவருக்கு பிடிக்காதுப்பா, இவங்களா சொல்லிக்கிறாங்க. அவர் எப்போ வந்து சொன்னார் எனக்கு தெரியல வெள்ளை சுண்டல் பிடிக்காதுன்னு இல்லையா. இவருக்கு இந்த சாப்பாடு தான் பிடிக்கும், அவருக்கு அந்த சாப்பாடு தான், இலையை இப்படித்தான் போடணும், அப்படி போடக்கூடாது.
தண்ணியை இங்கே தான் வைக்கணும், விளக்கை இங்கே தான் வைக்கணும், ஊதுத்தி வச்சதுக்கு அப்புறம் தான் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும். இப்படி எதையாவது ஒன்றை யோசிச்சுக்கிட்டு இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு கடைசியில் சாமியை மறந்துடுறாங்க எல்லாரும். இதான உண்மை இன்னைக்கு. ஆனால் முக்கியம் என்ன? இறைவன் சாப்பிட வேண்டும் என்பது மட்டும்தான் முக்கியம், வேற ஒரு முக்கியமும் கிடையாது. ஏன் அவர் இந்த இடத்துல சாப்பிடணும்? அவர் சாப்பிட்டாருன்னா மொத்த உலகமும் சாப்பிட்ட மாதிரி, எல்லா உலகத்துக்கும் சாப்பாடு கொடுத்த மாதிரி. அப்போ அதன் போலான்னு நமக்கு கிடைக்க போகுது. ஸோ சாப்பிட்றது தான் முக்கியமே தவிர்த்து இப்படி செஞ்சால் தான் சாப்பிட்ணும், இத்தனை மணிக்கு தான் சாப்பிட்ணும், இதுதான் நல்ல நேரம் இல்லையா? ஒரு குழந்தை பசியில் அழுதுச்சுன்னா நல்ல நேரம் பார்த்தா குழந்தைக்கு சாப்பாடு கொடுப்பா அம்மா, ராவு காலமாக இருக்குது இப்பெல்லாம் சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. பசிச்சா சாப்பிட வேண்டியதானே, இதில் என்ன இருக்குது? ஆனால் சாமிக்கு கணக்கு பார்த்துட்டு இருக்காங்க. காலை இத்தனை மணிக்கு தான் நல்ல நேரம், டிவியில் பேப்பர்லாம் வரும், காலை பூஜை செய்ய உகந்த நேரம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் அப்படி தானே. இதெல்லாம் அந்த சாத்திரம் தான் இதெல்லாம் இந்த இடத்துல இல்லைங்களா? ஸோ இதை பேசி பேசி என்ன ஆகிடுது, மனிதன் இந்த இடத்துல சாமியை விட்டுறான். கடைசியில் நல்ல நேரம் பார்த்து செய்யும்போது அந்த நல்ல நேரத்தில் அப்போ தான் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் வருது, அது சீக்கிரம் கடகடன்னு செய்ப்பா, அந்த ப்ரோக்ராம் பார்க்க போனோம், இல்லை வெளியில் போனோம், இல்லை உறவினர் வீட்டுக்கு போனோம், அவசரமாக செய்கிறது. இந்த இடத்துல சாமியை ஒருத்தரும் சிந்திக்கிறதே கிடையாது. இந்த சதிர்கள், இந்த பெருமைகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. தூக்கி போட்டு உனக்கு என்ன தோணுதோ அதை செய்ய. உனக்கு தேவை என்ன? சாமி சாப்பிட்ணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அவருக்கு தீபாரதனா காமி, நீ எப்போ வேணா காமி, எப்படி வேணா காமி, ஆனால் இறைவனை மட்டும் சிந்தித்து கொண்டே இரு. இந்த இறைவனை சிந்தித்து கொண்டே இருந்து பழகினோம் என்றா எந்த செயல் செய்தாலும் இறைவா இது உனக்காக செய்கிறேன், இறைவா உனக்காக செய்கிறேன், இதை செஞ்சுக்கிட்டே இருந்து அந்த சிந்தனை மட்டும் இருந்துச்சுன்னா அது நம்மை அமைதி என்ற ஒரு இடத்திற்கு அழைத்து செல்லும். பசுமரத்து ஆணி போல். ஸோ நமக்கு உள்ள ரொம்ப ஈஸியாக நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய இறைவனை பார்த்துடலாம். இன்றைக்கெல்லாம் சொல்கிறோம் உள்ளே இருக்க இறைவனை பார்க்குறது ரொம்ப கடினமாக இருக்குது, எப்படி பார்க்குறதுனே தெரியல அப்படிங்கிறோம். ஏன்? கடினமான ஒரு மரத்தில் ஆணி வச்சு அடிக்கிற மாதிரி உள்ளே இறங்க மாட்டேங்குது ஆணி. அப்போ இந்த பெருமை இதெல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு உள்ளே பார்க்க ஆரம்பிச்சிடலாமா இந்த இடத்துல? யார் ஒருத்தர் பார்த்து அதனுடைய முற்று பெற்ற தன்மையில் போய் நிற்கிறாரோ அதுவே இங்கு தவநிலையாக நிற்கின்றது. இந்த தவநிலையில் அவருக்கு எத்தனை ஆயிரம் பிறவிகள் இருந்தாலும் சரி, அத்தனை பிறவிகளும் அகன்று அவரை விட்டு ஓடிவிடும். பிறவிகள் அனைத்தும் ஓடிவிட்டால் அவருக்கு இந்த இடத்துல இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை, பிறவியும் இல்லை. அந்த வாழ்க்கை முழுவதும் இறைவனை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டு அவர் இந்த இடத்துல இருப்பார். ஸோ அதுதான் அந்த பாடலுடைய கருத்து. இந்த பாடல் சொல்லும்போது என்னுடைய குரு ஒரு சின்ன கதை சொன்னார். கதையை சொன்னால் சரியாக இருக்கும்னு திடீர்னு ஞாபகம் வருது. இந்த கதையை சொன்னால் எல்லாருக்கும் கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த நிலையில் அவர் எப்படி இருப்பார், இந்த தவநிலையில் எப்படி இருப்பார்? இறைவனை மட்டுமே சிந்திச்சுக்கிட்டே இருக்கார் இல்லையா? அந்த தவநிலையில் எப்படி இருப்பார் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன கதை. முற்றுப்பெற்ற தன்மையில் ஒரு குரு, அவருக்கு கீழே ஒரு 10-15 சீடர்கள். குரு ஞான குரு தான், உண்மையான ஞான குரு. ஸோ என்ன பண்ணுறாங்க, அவங்க ஊராக போகிறாங்க, உபதேசம் பண்ணுறாங்க, பலருக்கு நல்ல வார்த்தையை சொல்கிறாங்க, அடுத்த ஊருக்கு போகிறாங்க, இப்படியே கடந்து போய்கிட்டே இருக்காங்க. குரு இதை தான் சொல்கிறார் இந்த இடத்துல சீடர்களுக்கு எல்லாம், இறைவனை மட்டும் சிந்திங்க, எல்லா பொருளையும் இறைவன் இருக்கார் அப்படின்னு சொன்னால் சீடர்களுக்கு தெரியல. இந்த குருவினுடைய சீடர்கள் எங்கள் குரு ஞான குரு, அவருடைய சீடர்கள் பெருமை பேசிகிட்டே போவாங்க, சாமியை விட்டுருவாங்க இந்த இடத்துல. சரிங்களா? அவர் என்ன பண்ணுறாரு, இவனுங்க இப்படி பெருமை பேசிட்டு திரிகிறாங்க, சாப்பிட்றதுல கவனம் போகுது, சாமியை விட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அடுத்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நடுவில் சிந்தனையை கொஞ்சம் தூண்டி விடுறாரு. என்ன மாதிரி சிந்தனையை தூண்டி விடுறாரு அப்படின்னா, எல்லாரும் சாப்பாடு நைவேத்தியம் எதையோ கொண்டு வந்து கொடுப்பாங்க இல்லையா இந்த இடத்துல. அந்த ஊரில் சில நாத்திகர்கள், இறைவன் இல்லை என்று சொல்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணங்களை தூண்டி விடுறாரு. இது ஒரு ஞானியால் என்ன வேணால் செய்ய முடியும், யாருடைய மனதில் எதை வேணால் விதைச்சி செய்ய வைக்க முடியும் அவங்களால. ஒருத்தர் முக்தியே ஒருத்தருக்கு கொடுக்க முடியுன்ற நிலையை, பாவ புண்ணியங்களை போக்கி நோயெல்லாம் போக்கக்கூடிய அளவுக்கு இருக்காங்கன்னா ஒரு சிந்தனை வர்றதுக்கு என்ன பண்ணுறது, ஈஸியாக வர வச்சுருவாங்க, வர வைக்க முடியாதானே. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு இரும்பை காய்ச்சி கொண்டு வந்து அவர் முன்னாடி வச்சுட்டாங்க, தான் சாப்பாடு குடின்னு சொல்லிட்டு. இரும்பை காய்ச்சி கொண்டு வந்து குடின்னு சொல்லிட்டு சீடர்கள்லாம் பார்த்து அலதடிச்சிட்டு ஓடுறாங்க. என்ன இது இரும்பை கொண்டு வந்து வச்சு குடிக்கிறாங்களே, இதே எப்படா குடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. இவர் ஞானத்தின் உச்ச நிலை. அவர் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருள்களையுமே இந்த இடத்துல இறைவனை பார்க்கக்கூடியவர். அவர் என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல, அவருக்கு சாப்பாடு வச்சாலும்
அந்த சாப்பாட்டுக்குள்ளே இருக்க இறைவனை தான் பார்ப்பார். இது அரிசியா பருப்பா, அதில் ருசி இருக்குமா, உப்பு இருக்கா, உரப்பு இருக்காதா, இதெல்லாம் அவர் பார்க்க மாட்டார். ஏன்னா இன்றைக்கி அது கூட இருக்குது. இன்றைக்கி நம்ம சாப்பாட்டுக்கு செய்யும்போது சாமிக்கு வெள்ளை சாதம் தான் வைக்கணும், உப்பு இல்லாமல் செய்யணும், இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாம் நம்மளும் பார்த்து பார்த்து தான் இருக்கு. இதெல்லாம் அந்த சாத்திரம் தான் இதெல்லாம். அவர் என்ன பண்ணுறாரு, ஒன்றுமே பேசல, டப்புன்னு எடுத்தார், குடிச்சிட்டு வச்சு நடந்து போயிட்டே இருக்காரு. இது கற்பனை பண்ணி பாருங்கள், சாத்தியமா இது? ஒரு இரும்பு எடுத்து குடிக்கிறதுன்றது. ஸோ இரும்பாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல காய்ச்சி தண்ணி மாதிரி இருக்கும் இல்லையா, ரொம்ப கொதிச்சா தொடவே முடியாது, முதல்ல சுடும் இல்லையா, அதெல்லாம் அடிச்சா செது போயிடும் ஒரு மனுஷன், சாதாரண மனுஷன். ஏன்னா அவன் அதை பொருளை இரும்பாக பார்க்கிறான், சூட்டாக பார்க்கிறாங்க. ஆனால் அந்த ஞான குரு வந்து அதை குடிச்சிடுவார். குடிச்சாருன்னா அவராட்டுக்கு நடந்து போயிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ ஒன்று கொடுத்தவனே இந்த இடத்துல என்ன பண்ணுறான், உண்மையிலே ஒரு ஏதோ சாமி தான்ப்பா இந்த இடத்துல அப்படின்னு சொல்கிற ஒரு எண்ணம், உணர்வு, பக்தி வந்துடும் இந்த இடத்துல சாதாரண நிலையில் கூட. இந்த கதையை வந்து என்னுடைய குரு எப்பயோ சொன்னது. எதுக்குன்னா, ஒரு ஞானத்தின் உச்சநிலை பெற்ற ஒரு குருவால் எதையும் அவரால் செய்ய இயலும் அப்படின்றதுக்காக அந்த கதையை சொன்னார். இப்போ எதுக்கு சொன்னோன்னா, இந்த தவநிலை என்பது சாதாரணமாக தான் சொன்னோம். அதாவது இறைவனை உள்ள எல்லாத்துலேயும் பாருங்கள், எல்லாத்துலேயும் பாருங்கன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். அப்படி பார்க்கறது என்பதனுடைய உச்சநிலை எது அப்படின்றத குறிக்கிறதுக்காக சொன்னேன். ஏன்னா இன்றைக்கி சொன்னோடனே இது எளிமையாக இருக்கே, இதை நம்ம செய்யலாமே அப்படின்னு தோணிடும் எல்லாத்துக்கும். செய்ய முடியுமா என்று பார்த்தால் அது கொஞ்சம் கடினம். ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரி சோதனைகள் எல்லாமே வரும். இறைவன் இப்படித்தான் சோதனைகள்லாம் கொடுத்து நம்மளுடைய மன உறுதியை சோதித்து பார்ப்பார். கதைக்காக சொல்லப்பட்டது, அதுக்கு நம்மக்கிட்ட யாரும் ஒன்று இந்த குடின்னு சொல்ல போகிறதில்லை இந்த இடத்துல. ஆனால் இந்த இடத்துல இதுபோல் சோதனைகள் பலவாறாக மனிதர்களிடத்தில் இறைவன் கொடுப்பார். இந்த இடத்துல கொடுத்து சோதிச்சு பார்ப்பார். அந்த சோதனையில் எப்போ நம்ம தாண்டி நிற்கிறோமோ அப்போ தான் அந்த மன உறுதி என்பது நம்மிடம் இருக்கின்றது என்று பொருள். அப்போ தான் அந்த பிறவைகள் எல்லாமே நம்மை விட்டு அகன்று ஓடும். ஸோ இது தெரியும். ஏன்னா சில பேர், நான் டெய்லி சாமியை நினச்சிக்கிட்டே தான்ப்பா செய்கிறேன், ஆனால் எனக்கு ஒன்றும் பிறவி, எனக்கு துன்பம் ஒன்றும் போக மாட்டேங்குதுப்பான்னு சொன்னால் அப்போ குறை வந்து அவருடைய தவநிலையில் தான் குறை இந்த இடத்துலையே தவிர்த்து பாடல்லையோ அதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள்லையோ இல்லை. ஏன்னா தவறாக புரிஞ்சக்கூடாதுன்றதுக்காக அதை சொல்லி சொன்னாங்க.